ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான உப்பு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் அளவுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடையே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி பண்ண தேவையில்லை. இந்த அளவுக்கு மட்டும் இடித்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை விசில் போட்டு வச்சிடலாம். 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வரட்டும். அப்போ தான் பருப்பு நல்லா குழைய வேகும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு 5 வரமிளகாய், கூடையே வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த பருப்பை மசிய கடைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த பருப்பில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் இந்த பருப்பு ஒரு கொதி வரட்டும். நல்லா கடைசியாக உங்களுக்கு கொத்தமல்லி இலை வேணும்னா நீங்கள் தூவிக்கலாம். இந்த பருப்பில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போவுமே கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.